இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க இந்திய கடற்படையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி வலியுறுத்தியுள்ளார். வக்பு வாரிய மசோதாவில் சில திருத்தங்களை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அதன் சொத்துக்கள் மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாகவும் விளங்குகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது மத்திய அரசுக்கு அக்கறை இல்லை என்பதை காட்டுவதாகவும் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை கடற்பகுதியில தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் அத்துமீறி நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இதனால் மீனவர்கள் படுகாயப்படுவதோடு அவருடைய உயிர்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. மறுபுறம் இலங்கையின் கடல் கொள்ளையர்கள் நமது மீனவர்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களும் நமது மீனவர்களுடைய மீன்பிடி உபகரணங்கள், வலைகள் உள்ளிட்ட சாதனங்களை பறித்து செல்வது நடக்கிறது. ஒரு பக்கம் கடல் கொள்ளையர்களின் தொல்லை, மறுபக்கம் இலங்கை கடற்படையின் தொல்லை என்று மீன்பிடி தொழிலே ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகிறது. இந்தியாவுடைய கடற்படையுடைய ரோந்து கப்பல்களை அதிகமாக சுற்றி வர ஏற்பாடு செய்ய வேண்டும்.